இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒற்றை தலைவலி குணப்படுத்துறதுக்கான சில வைத்திய முறைகள். தலையில் ஏன் நீர் கோர்க்குது அப்படின்ற சில பிரச்சனையும் இருக்குது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், புகை மற்றும் காற்று மாசு அடைந்த இடங்களில் நிறைய நேரம் நம்ம இருக்கிறோம், அல்லது அதிகமான வேலை செய்கிறது, மழை மற்றும் பனிக்காலங்களில் தலைக்கு எந்த ஒரு துணியோ இல்லை ஒரு கேப்போ போடாமல் அப்படியே வெளியில் போகிறது, அப்புறம் இந்த இருசக்கர வாகனங்களில் அதிக நேரம் பயணம் செய்கிறது, தலைக்கு குளிச்சுட்டு சரியாக துவட்டாமல் இருப்பது, இதெல்லாம் சில பல காரணங்கள் நம்ம தலையில் நீர் கோர்க்கிறதுக்கு. நீர் கோர்த்துருச்சுன்னா தலை பாரமாக இருக்கும், அதிகமாக தலைவலி ஏற்படும். இதனுடன் நாளடைவில் ஜன்னி பிடிக்கிறதுக்கும் இது காரணமாயிடுது. இதனால் பாக்டீரியா தொற்று ஏற்படுவதற்கும் வைரஸ் தொற்று பரவுறதுக்கும் வாய்ப்பும் இருக்குது. தலையில் நீர் கோர்த்து கொண்டால் பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தலையில் நீர் கோர்த்து கொள்ளும் பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படும். குழந்தைகளுக்கும் தலைவலி வருவதற்கு தலையில் நீர் கோர்க்கிறதும் காரணமாக இருக்கும். தலையில் நீர் கோர்க்கிறத குறையறதுக்கு சில பாட்டி வைத்தியங்கள் நம்ம பின்பற்றினால் போதும். பொதுவாக தலையில் அதிகமாக நீர் கோர்த்துக்குச்சுன்னா இரவு தூங்குவதற்கு முன்பு நம்ம அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு தண்ணீரில் அதில் சிறிது மஞ்சள் தூளும் மற்றும் 2 கைப்பிடி அளவு நொச்சி இலையை சேர்த்து நம்ம ஆவி பிடிச்சிக்கிட்டே வந்தோம்னா தலைவாரம் நீங்கும். ஆவி பிடிக்கும் பொழுது 2-3 போர்வை நம்ம ஃபுல்லாக போத்திக்கிட்டு முகத்தில் அந்த ஆவியை பிடிச்சிட்டே வந்தோம்னா அந்த தலையில் உள்ள நீர் அனைத்துமே வெளியில் வந்துடும். ஏன்னா மஞ்சளில் ஒரு கிருமிநாசினி பொருள். நொச்சி இலை தலைவலி, சளி, இருமல், தும்மல் போன்ற பிரச்சனை சரி செய்வதற்கு பயன்படுவது. அதனால் இது 2த்தையும் போட்டு நம்ம ஆவி பிடிச்சோம்னா நம்மளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். தலையில் நீர் கோர்த்துக்கிற பிரச்சனை உள்ளவங்க மற்றும் தலைவலியால் தினமும் அவஸ்தைப்படுறவங்க வாரத்தில் 2 முறை இந்த வைத்தியத்தை பின்பற்றினாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி இன்னும் சில இயற்கை முறையில் இன்னும் சில வைத்தியங்கள் இருக்குது தலைவலி குணமாகறதுக்கு. அது என்னென்னு ஒன்றா பார்க்கலாம். கொத்தமல்லி சாறை எடுத்து நம்ம நெத்தியில் 10 போட்டிங்கன்னா தலைவலி குணமாவதோடு இல்லாமல் தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனையும் சரியாயிடுமா. இன்னொன்று பாருங்கள், திருநீற்று பச்சிலை சாறு. திருநீற்று பச்சிலை சாறுனா அது ஒரு துளசி வகையை சேர்ந்தது. அதுவும் ஒரு மூலிகை செடி. அதோட இலையும் தும்பை சாறு இது 2த்தையுமே கலந்து பச்சை கற்பூரம் சேர்த்து நெற்றியில் தொடர்ந்து நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா தலையில் இருக்கிற நீர் கோர்த்தல் பிரச்சனை சரியாயிடும். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், கிராம்பை நல்லா மை மாதிரி அரைச்சிட்டு நெத்தியில் 10 போட்டிங்கன்னா தலைபாரம் குறையும். மேலும் தலையில் நீர் கோர்த்த பிரச்சனையும் இதிலிருந்து குணமாகும். நல்லெண்ணெயில் தும்பை பூவை போட்டு காய்ச்சி அடிக்கடி தலையில் தேய்ச்சி தலை குளிச்சுட்டே வந்தோம்னா தலைபாரம் குறைஞ்சிரும். தலையில் நீர் கோர்த்தல் பிரச்சனை உள்ளவங்க குப்பமேனி இலை, மிளகு, நொச்சி இலை, வெற்றிலை, சுக்கு இது எல்லாத்தையும் சாறு எடுத்து நல்லா காய்ச்சி அந்த தண்ணியை தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டே வந்தீங்கன்னா தலைவலி, தலைபாரம், தும்மல், இருமல், ஜன்னி போன்ற பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.